வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது செரிமான சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம உடம்புல லோவர் பேக் பெயின் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கும் கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரியான பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இதை எப்படி கிளியர் பண்ணுறது, தினமும் இந்த பயிற்சிகளை நம்ம பண்ணும்போது அதுலேருந்து கட்டாயம் மீண்டு வர முடியும். அதற்கான ஒரு எளிய பயிற்சி தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டார்ட். இப்போ வார்ம் அப் பண்ணுறோம். நெக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெக் ட்விஸ்ட் பண்ணுங்கள், அப்படியே ஸ்லோவாக நெக் ட்விஸ்ட். அப்படியே பொறுமையாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் அப்படியே பண்ணுங்கள், ட்விஸ்ட் பண்ணுங்கள். 5 டைம்ஸ் பண்ணால் போதும். போத் சைட் 5 டைம்ஸ். நல்லா ப்ரீத் இன் பண்ணி அப்படியே ட்விஸ்ட் பண்ணுங்கள். நெக்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகும். ஸ்டிஃப்னஸ் இருந்தாலும் குறையும். இப்போ ஓகே, பேக் டு பொசிஷன். இப்போ அப்படியே ஃபார்வர்ட் பேக்வர்ட் பண்ணுறோம். அப்படியே மேலே கீழே அப்படியே ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு 5 டைம்ஸ் நம்ம பண்ணுறோம். நெக் ஜாயிண்ட்டுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும். ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் ஸ்ட்ரெச் மேலே பார்த்து அப்படியே கீழே பாருங்கள். ஒரு 5 டைம்ஸ் நம்ம பண்ணுறோம். ஓகே, அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்களோட நெக்கை வந்து லேட்டரலாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அப்படியே லைட்டாக ஒரு லோட் கொடுத்து ஃபோர்ஸ் கொடுத்து அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். திருப்பி ரிலீஸ், பேக் டு பொசிஷனில் வந்துடணும். திருப்பி ஹேண்ட் சேஞ்ச், திருப்பி அதே போல் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். திருப்பி பேக் டு பொசிஷன். நல்ல ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணணும். நெக்கில் மட்டும் தான் இருக்கணும் அந்த ஸ்ட்ரெச்சு. நெக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். திருப்பி பேக் டு பொசிஷன். திருப்பி நெக் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ போத் சைடு வந்து 5 டைம்ஸ் நம்ம பண்ணலாம். திருப்பி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒன். ஸோ ஆப்போசிட் சைடு அதே போல். அப்படியே ஷோல்டர் ரொட்டேஷன். ஷோல்டரில் கை வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஆப்போசிட் ரிவர்ஸில் சுற்றுங்க. 1 2 3. இது பண்ணும்போது ஷோல்டரோட பிளேடு வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகணும். கை கிட்ட எடுத்துகிட்டு போகணும். 7 8 9 10. எல்போ, உங்களோட எல்போவில் ஒரு ரொட்டேஷன் கொடுங்க. எல்போவில் நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஆப்போசிட் 1 2 3 4 5 6 7 8 9 10. உங்களோட ரிஸ்ட் ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு 10 கவுண்ட் நம்ம பண்ணுறோம். அப்படியே ஆப்போசிட்டும் பண்ணணும். ஸோ அப்படியே ஆப்போசிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்மளோட உடம்புல லேட்ரல் ஸ்ட்ரெச், ஹிப்புக்கு கையை நல்லா மேலே தூக்குங்க. ஸோ ப்ரீத் இன் பண்ணுறோம். லங்ஸ் ஓப்பன் ஆகுது. அப்படியே ப்ரீத் அவுட்டில் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். லேட்ரல் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. திருப்பி அப்படியே ப்ரீத் இன், அப்படியே இந்த பக்கம் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ஒரு 5 கவுண்ட்ஸ் நம்ம போத் சைட் பண்ணலாம். கை மேலே தூக்குங்க. ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன். ப்ரீத் இன் பண்ணும்போது லங்ஸ் கை நல்லா மேலே இருக்கணும். லங்ஸ் ஓப்பன் ஆகுது. ப்ரீத் அவுட், நல்லா லேட்ரலில் அந்த ரிப் கேஜ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. திருப்பி ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். லாஸ்ட் ஒன். ஓகே, இப்போ அப்படியே வந்து ஹிப்பை வந்து ட்விஸ்ட் பண்ணுறோம். ஸோ இடுப்பை வந்து ட்விஸ்ட் பண்ணும்போது அங்கே நல்ல ஒரு பிளட்டில் வந்து டீடாக்ஸ் ஆகும். நல்லா ப்ரீத் இன் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் அப்படியே திரும்புங்க. ப்ரீத் அவுட்டில் அந்த ட்விஸ்ட் இருக்கணும். ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ட்விஸ்ட் பண்ணும்போது நல்ல ஒரு டீடாக்ஸ் ஆகுது. அப்படியே பேக் டு பொசிஷனில் வரும்போது ப்ரீத் இன் பண்ணிக்கோங்க. திருப்பி ஆப்போசிட் சைட் ப்ரீத் அவுட், நல்லா ட்விஸ்ட் இருக்கணும். திருப்பி பேக் வரும்போது ப்ரீத் இன், ப்ரீத் அவுட்டில் அப்படியே திரும்புங்க. திருப்பி பேக் டு பொசிஷன், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். நல்ல லோவர் பேக்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். நல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கணும். ஸோ அந்த ட்விஸ்ட்டை ஃபீல் பண்ணால் தான் நல்ல பிளட் சர்க்குலேஷனில் டீடாக்ஸ் ஆகும். ஸோ திருப்பி லாஸ்ட் ஒன், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ஓகே, பேக் டு பொசிஷன். காலை எப்படி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா லேட்டரலாக ஹிப்பில் வந்து சைடில் ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்குறோம். ப்ரீத் இன் பண்ணி அப்படியே ப்ரீத் அவுட் பண்ணும்போது காலை அப்படி வைங்க. ரைட் சைட் ஆப்போசிட் சைடில் வந்து தலை திரும்பி இருக்கணும். ஓகே, திருப்பி அப்படியே பேக் டு பொசிஷன். ப்ரீத் இன், திருப்பி ப்ரீத் அவுட், திருப்பி பேக் டு பொசிஷன். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். லாஸ்ட் ஒன், டீப் ப்ரீத் இன். இதை 10 டைம்ஸ் நம்ம பண்ணலாம். போத் சைட் 5 டைம்ஸ். ஓகே, ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ஓகே, பேக் டு பொசிஷன். நார்மலாக வந்துடுங்க. காலை நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
ஸோ கையை இப்படி கோர்த்துக்கோங்க. நல்லா வந்து நம்மளோட ஸ்பைனில் ஒரு லோவர் பேக்கில் நல்லா ஒரு மூவ்மெண்ட் இருக்கணும். அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் தான் இருக்கணும். ஹிப்பு மட்டும் தான் ஃபார்வர்ட் பேக்வர்ட் போகணும். கை எல்போ பெண்ட் ஆகக்கூடாது. நல்ல பிளட் சர்க்குலேஷன் கட்டை வரலேருந்து தலை வரைக்கும் நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்குது. நம்மளோட ஸ்பைன் எல்லாமே வந்து ஸ்டிஃப்னஸ் குறையும், மசில்ஸ்லாம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ 10 கவுண்ட் நம்ம முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட் பண்ணலாம். ஸோ நல்லா ஃபீல் பண்ணணும் லோவர் பேக்கில் ஸ்ட்ரெச்சை. ஸ்பைன் மட்டும் தான் நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்கணும். ஸோ லாஸ்ட் ஒன். ஓகே, பேக் டு பொசிஷன். ஸ்டாப். காலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சிசு பாலாஸ்னா நம்மளோட ஹிப்பில் வந்து டைட்னஸ் இருந்ததுன்னா குறையிறதுக்கு. ஸோ இதை வந்து ஒரு 10 கவுண்ட் நம்ம பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டாப். கால் அப்படியே மாற்றிக்கோங்க. ஒரு 10 கவுண்ட் பண்ணால் போதும். ஸோ லெக் சேஞ்ச். திருப்பி அதே போல் ஒரு 10 கவுண்ட்ஸ் நம்ம பண்ணுறோம். ஹிப்பில் ஸ்டிஃப்னஸ் இருந்தால் குறையும். ஸோ ஹிப் ஜாயிண்டில் பெயின் இருந்தால் அதை ரிலீஃப் பண்ணுறதுக்கு இந்த பயிற்சி சப்போர்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து ஒரு 10 கவுண்ட் நம்ம பண்ணுறோம். ஓகே, கால் அப்படியே நீட்டிக்கோங்க. அப்படியே ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 அப்படியே ஆப்போசிட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் ஃபுல்லாமே எப்பயுமே வார்ம் அப் பண்ணிட்டு நம்ம அடுத்த யோகா பயிற்சி பண்ணும்போது நம்மளுக்கு மசில்ஸ் எதுவுமே வந்து பிடிக்காது, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் வார்ம் அப் பண்ணுறோம். ஸோ ஓகே, ஸ்டாப். அப்புறம் ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நல்லா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ டோவை ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போங்க. ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச். ஓகே, இப்போ காஃப் மசில்ஸையும் தை மசில்ஸையும் ஃபுல்லாக நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்படியே ஸ்லோவாக. ஓகே, காலை வந்து அப்படியே ரைட் லெக் எடுத்து அப்படி வைங்க. கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ணி உங்களோட கையை வந்து இப்படி பிளேஸ் பண்ணுங்க. ஸோ இந்த பொசிஷனில் பேக்கில் இருக்கக்கூடிய கை வந்து உங்களோட ஸ்பைனுக்கு நேராக இருக்கணும். முதுகு பெண்டாக இருக்கக்கூடாது. கை எந்த டைரக்ஷனில் இருக்கோ அப்படியே அங்கே ஃபேஸ் பண்ணி நில்லுங்க. ஃபேஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 10 கவுண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணும்போது நம்மளோட லோவர் பேக்கும் லோவர் அப்டமனும் நல்லா ஒர்க் ஆகும். டைஜஷன் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த பொசிஷனில் அப்படியே ஒரு 10 கவுண்ட் ஹோல்ட் பண்ணுறோம். ஸ்லோவாக அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள். லெக் சேஞ்ச். கை கரெக்டாக ஹீல் வந்து கீழே பட்டிருக்கணும். தலை ஸ்ட்ரைட்டாக அந்த டைரக்ஷனில் பார்க்கணும். கை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். லார்ட் போஸ். இந்த பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். நல்லா லோவர் பேக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பிளட் சப்ளை இருக்கும். ஹீலை நீங்கள் தூக்குனீங்க அப்படின்னா பிளட் சப்ளை கரெக்டாக போகாது. நல்லா ஹீலை வந்து கீழே ப்ளேஸ் பண்ணணும். ஸ்லோவாக அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். லெக் சேஞ்ச். இந்த பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலீஸ். லெக் சேஞ்ச். கால் அப்படியே மாற்றி போடுங்க. ஸோ கையை வைங்க. நல்லா ஹீல் கீழே போட்டுருக்கணும். பின்னாடி கை எல்போ மடங்கி இருக்கக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ அப்படியே அர்த்த மச்சேந்திராசனம் பார்க்க போகிறோம். ரைட் லெக்கை கிராஸ் பண்ணுங்க. ஸோ லெஃப்ட் வந்து நல்லா கீழே ஃபோல்ட் பண்ணிக்கணும். கை நல்லா ஃபுல்லாக அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி உடம்பை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணணும். நம்மளோட ஸ்பைனில் நல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸ்பைனுக்கு பேக்கில் வந்து அந்த கையை பிளேஸ் பண்ணும்போது பெண்டாக இருக்கக்கூடாது. கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக லோவர் பேக்கில் இருக்கணும். அங்கே டீடாக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த போஸ்ட். இந்த போஸ்ட்டில் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். இதில் ஹோல்ட் பண்ணும்போது நல்லா டீடாக்ஸ் ஆகுது. லோவர் பேக்கும் லோவர் அப்டமன்லையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ கிட்னி எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ ஸ்லோவாக அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள் அந்த போஸ்ட்லேருந்து. காலை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. காலை மாற்றிக்கோங்க. இப்போ டைரக்ஷன் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் திரும்புறீங்க. நல்ல ஒரு ட்விஸ்ட்டை ஃபீல் பண்ணணும். பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே பேக் டு பொசிஷன் வந்துடுங்க. ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிடுங்க. திருப்பி லெக் சேஞ்ச். இப்போ ரைட். ஓகே, அப்படியே திரும்புங்க அந்த பக்கம். வாழை பாருங்கள். நல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ட்விஸ்ட் அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன். எவ்வளோ நேரம் நம்ம ஹோல்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அதில் பெனிஃபிட்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ அந்த பொசிஷனில் மினிமம் ஒரு 10 செகண்ட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். அப்படியே ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள். பொசிஷன் சேஞ்ச். லாஸ்ட் ஒன் டைரக்ஷன் சேஞ்ச்.
நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் வந்து உங்களால் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ட்விஸ்ட்டை அப்படியே ஃபோல்ட் பண்ணுறீங்க. ஒரு 10 கவுண்ட் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். அப்படியே பேக் டு பொசிஷன், அப்படியே ரிலாக்ஸ். ஓகே, அப்படியே பொசிஷனில் காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே ரைட் எடுத்து நல்லா ஃபோல்ட் பண்ணி கிட்ட வைங்க. ஒரு கால் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெயிட்டில் இருக்கணும். ஸோ கை நல்லா மேலே எடுத்து அப்படியே அதை அந்த காலை வந்து அப்படியே ரோல் பண்ணி இந்த கையால் பிடிக்கணும். அதை லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணும்போது ஸ்டொமக்கில் ஒரு நல்ல கம்ப்ரெஷன் இருக்கும். அந்த கம்ப்ரெஷன் அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள். ஸோ லோவர் அப்டமன், லோவர் பேக் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, நல்ல ஒரு ட்விஸ்ட் ஆகுது. ஸோ அதில் அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்குது. ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறோம். அப்படியே ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள். லெக் சேஞ்ச், ஃபோல்ட் பண்ணுங்கள். கையை நல்லா மேலே தூக்கி ஃபுல் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த கையை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி ரொட்டேட் பண்ணி அதை லாக் பண்ணுறீங்க. நம்மளோட ஸ்பைன் எல்லாமே வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷனாக இருக்கும். ஸ்பைன் ஸ்ட்ரென்த்தன் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான பயிற்சி தான். ஸோ டைஜஸ்டிவ் இம்ப்ரூவ் ஆகுது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. ஸோ ஸ்பைன் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது, நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்குது. ஹிப் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸ்லோவாக அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள். 2 காலையும் ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க. ரிலாக்ஸ். திருப்பி லெக் ரைட் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ 10 கவுண்ட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். கை ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ லெஃப்ட்டில் பின்னாடி லாக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கணும். தலை நேராக பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள். எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ அதே போல் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிடுங்க. லெக் சேஞ்ச். கை நல்லா எக்ஸ்டெண்ட் மேலே அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக ரிலீஸ். இப்போ உங்களால் அந்த கையை பிடிக்க முடியலன்னா பரவாயில்ல, காலில் கூட சப்போர்ட் வச்சு பிடிச்சிக்கலாம். ஸோ பிகினர்ஸாக இருக்கும்போது அது ஓகே தான். போக போக நம்ம ப்ராக்டிஸில் அதை லாக் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ வஜ்ராசனம் போஸ் வந்து அப்படியே கேட் கவ் போஸ் வாங்க. ஸோ கேட் கவ் போஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் மெஷர்மெண்ட்டு. ஸோ இந்த போஸில் நம்ம வந்ததுக்கப்புறம் மூச்சை இழுத்து மூச்சை விடும்போது நம்மளோட என்டையர் ஸ்பைன் சிஸ்டமே நல்லா ஆக்டிவ் ஆகும். ஸோ ப்ரீத் இன், மேலே பார்க்கும்போது ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இதில் பண்ணும்போது நம்மளோட மேலே சர்விக்கல் போன்லேருந்து மிடில் ஆஃப் த போன், தொராசிக்லேருந்து கீழே லோவர் பேக் லும்பார் வரைக்கும் நல்லா ஆக்டிவ் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். நீங்கள் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டோட அப்படியே பண்ணணும், கான்சன்ட்ரேட் பண்ணி. ஸோ என்டையர் ஸ்பைன் சிஸ்டமே நல்லா அப்லேயும் டவுன்லேயும் போகணும். ஸோ மேலே பார்க்கும்போது ப்ரீத் இன், கீழே பார்க்கும்போது ப்ரீத் அவுட். நல்லா ஃபீல் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன். அந்த ப்ரீத் அவுட் பண்ணும்போது ஃபுல்லாக முதுகில் நல்ல ஒரு ஹான்ச் இருக்கணும், நல்ல ஒரு பெண்டு இருக்கணும். அப்போ தான் நம்மளோட மூச்சு காற்று வெளியில் நல்லா வரும், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நல்லா ப்ரீத் இன் பண்ணுங்கள். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். லாஸ்ட் ஒன், டீப் ப்ரீத் இன், அப்படியே ப்ரீத் அவுட். ஸோ நல்லா ப்ரீத் இன், அப்படியே ப்ரீத் அவுட். திருப்பி அப்படியே பேக் வரும்போது ப்ரீத் இன். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பவன முக்தாசனா. ஸோ என்டையர் நம்மளோட வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுமே நல்ல ஒரு பிளட் சப்ளை இருக்கும். ஸோ ஃபேட் இருந்தால் அது டோன் பண்ணுறதுக்குமே நல்ல ஒரு டைட் ஆகிறதுக்கும் கூடவே நம்மளோட என்டையர் ஸ்பைன் சிஸ்டமே நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் ஆகும். பொசிஷன், இந்த பொசிஷன் வந்துருங்க. காலை நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணி செஸ்ட்டுக்கிட்டே எடுத்துருவாங்க. அப்படியே லாக் பண்ணுங்க. அந்த பொசிஷன் அப்படியே ஹோல்ட் பண்ணணும். ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஸ்லோவாக உங்களால் முடிஞ்சுதா அப்படின்னா நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஃபார்வர்ட் பேக்வர்ட் போகணும். ஸோ ஸ்பைனுக்கு நல்ல ஒரு பிளட் சப்ளை இருக்கும். ஸோ எல்லாருமே அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே ஃபார்வர்ட் பேக்வர்ட் போங்க. உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். காலை டைட்டாக பிடிச்சி அதில் ஹோல்ட் பண்ணாலே போதும். அந்த கம்ப்ரெஷன்லேயே நல்ல ஒரு பிளட் சப்ளை இருக்கும். இதை நம்ம பண்ணும்போது என்டையர் ஸ்பைனுமே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் நல்ல ஒரு பிளட் சப்ளை இருக்கும். ஓகே, காலை நல்லா வந்து நீட்டிக்கோங்க. பஸ்சி முத்தாசனா. கையை நல்லா மேலே தூக்கும்போது ப்ரீத் இன், அப்படியே ஃபார்வர்டு காலை வந்து டச் பண்ணணும். தலை உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா முட்டியை டச் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு கம்ப்ரெஷன் இருக்கும், வயிற்றில் நல்ல பிளட் சப்ளை இருக்கும். என்டையர் ஸ்பைனுக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி தான். இதில் வந்து அப்படியே ப்ரீத் அவுட்டில் அந்த பொசிஷனில் இருக்கீங்க. திருப்பி அப்படியே பேக் டு பொசிஷன் வாங்க. அப்படியே ப்ரீத் இன், ப்ரீத் அவுட்டில் கை அப்படியே கீழே வச்சுருங்க. ரிலாக்ஸ்.
ஓகே, இப்போ நம்ம வந்து பர்வதாசன் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே வஜ்ராசனம் வந்துருங்க. வஜ்ராசனம் வந்து அப்படியே கையை கீழே பிளேஸ் பண்ணி பொறுமையாக அப்படியே லிஃப்ட் பண்ணுங்க. பர்வதாசன். தலையை வந்து நல்லா எவ்வளோ தூரம் முடியுதோ, ஹிப்பு வந்து டாப்பில் இருக்கணும், மேலே இருக்கணும். ஸோ கால் வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்கணும். நல்லா தலையை வந்து கீழே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ இது பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பைன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஹீல் வந்து கீழே போட்டுருக்கணும். ஹீல்லேருந்து இடுப்புக்கும், ஸோ இடுப்புலேருந்து கீழே கை வரைக்கும் நல்ல ஒரு பிளட் சப்ளை இருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் வந்து ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறோம். அப்படியே ஸ்லோவாக திருப்பி பேக் டு வஜ்ராசனத்துக்கு வந்துடுங்க. ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ வந்தாச்சு. இப்போ அப்படியே நம்ம புஜங்காசனம் போக போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து நம்மளோட டைஜஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், நம்மளோட ஸ்டொமக்கில் நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறதுக்குமே, நம்மளோட ஆர்கன்ஸை ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து அப்படியே ஸ்லோவாக இந்த கையை இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படியே இந்த ஃப்ளோவில் வாங்க, அப்படியே வாங்க புஜங்காசனம். இந்த பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். நெக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கக்கூடாது. நெக்கை வந்து கொஞ்சம் அப்படியே ரொட்டேட் பண்ணி நெக்கை ரிலீஸ் பண்ணி ஸ்டிஃப்னஸ் இருக்கக்கூடாது. இந்த பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். ஸோ இந்த பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணுறீங்க ஒரு 10 கவுண்ட். ரிவர்ஸ் அப்படியே திருப்பி வந்து நம்ம சைல்டு போஸ்ட்கே வரும். இந்த பொசிஷனில் இருக்கீங்க, திருப்பி அப்படியே பேக் வாங்க. அப்படியே சைல்டு போஸ்ட் வந்து வஜ்ராசனத்துக்கு வந்துடும். இப்போ அப்படியே வந்து நம்ம உடம்ப ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சாந்தி ஆசனம் போகிறோம். எல்லாருமே அப்படியே மேட்டில் படுத்துக்கோங்க. ஸோ காலை நல்லா நீட்டிட்டு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக மசில்ஸ்லாம் டைட்டாக இருந்தால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் காலெல்லாம் எங்கேயுமே பெண்டாக இருக்கக்கூடாது. எல்போலாம் கையெல்லாம் கொஞ்சம் நல்லா அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணணும். உங்களோட நெக்கு வந்து முக்கியமாக ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது. நல்லா ரிலாக்ஸாக இருக்கணும். தலையை கம்ஃபர்டபுளாக வைங்க. ஸ்ட்ரைட்டாக மேலே பாருங்கள். ஸோ கை எங்கேயுமே டச்சாக இருக்கக்கூடாது. எல்போ பெண்டாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படியே செஸ்ட்லேருந்து ஹிப்லேருந்து நீலேருந்து எல்லா ஜாயிண்ட்டுமே ரிலாக்ஸாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி அப்படியே அந்த போஸ்ட்டில் வந்து கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஷவாஸ்னா நம்மளுக்கு எனர்ஜி க்ரியேட் ஆகும். ஸோ கையை வந்து நல்லா அப்படி உள்ளங்கை மேலே தெரிகிற மாதிரி இருக்கணும். இந்த போஸ்ட்டில் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள்.